சாந்தி. பாப் சமான் பவ, பிரம்மா பாப் சமான், கம் கர்ச் பாலா நஷீன் என்பதை பற்றி இன்றைய 14வது எபிசோடில் பார்ப்போமா? ஏன்னா பிரம்மா பாபா நமக்கு எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு எல்லாவற்றிலையுமே இதை கற்றுக் கொடுத்திருந்தார். அதே மாதிரி அவர் கொடுத்த பொக்கிஷங்கள் அனைத்திற்கும் சிவபாபா நமக்கு கொடுத்த முக்கியமான 5 பொக்கிஷங்கள் நாம் எல்லாம் தெரிஞ்ச உண்டு தான். முதல்ல சங்கல்பம், நம்மளுடைய எண்ணம். ஏன்னா எண்ணம் போல வாழ்வு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இரண்டாவது நேரம், அதுவும் குறிப்பாக சங்கமயுக நேரம் என்பது கணக்கு வழக்குகளில் ரொம்ப விலை மதிப்பற்றது. ஏன்னா சத்தியுகம் தெரியாத யுகத்தில் கணக்கு வழக்கே கிடையாது. துவாபரிகம் கலியுகத்தில் நம்மளுடைய நெகட்டிவ் கணக்கு வழக்கு சுமையாக ஆகின்றது. சங்கமயத்தில் நாம் செய்கிறது கல்யாணக்காரி யுகத்தில் நாம் செய்கிற சேவையாகட்டும், நாம் செய்கிற அனைத்து முயற்சியுமே கூட பன்மடங்கு பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது சுக்கர்மம் என்று கூறப்படுகின்றது. ஆக பாபா நமக்கு கம் கர்ச் எப்படின்னு எதை சொல்லியிருக்காருன்னா, நாம் எந்த ஒரு பொக்கிஷத்தையுமே கூட வீணாக்குவதற்கு தகுதியற்றவர்கள். நாம் எப்போ பிராமண குல பூஷணங்களாக, சர்வசிரேஷ்ட ஆத்மாக்களாக, உலக மாற்றத்திற்கு உறுதுணை ஆனவர்களாக, பாப் சமான் ஆவதற்கான முயற்சியில் நாம் இருக்கும் பொழுது நாம் எதையுமே வேஸ்ட் என்பது செய்ய முடியாது. அதை விட அதை நாம் எப்படி, எந்த நேரத்தில், எந்த விதத்தில் பயன்படுத்துவதன் மூலமாக பன்மடங்கு லாபங்களை அடைகிறோம் என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கின்றோம். அது எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் சரி, அல்லது குணங்களாக இருந்தாலும் சரி, நேரத்திற்கு ஏற்ப அதை நாம் அளவோடு பயன்படுத்தும் போது தான் அதில் நாம் வெற்றியை காண முடிகின்றது. ஆக பாபா நமக்கு இந்த ஒரு விஷயத்தை நல்லாவே கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். நாம் எதை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று. ஆக அந்த அளவுகோல் என்பது நாம் பயன்படுத்த வேண்டியது, அதை நம்ம சோதனை பண்ண வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. ஏன்னா பிரம்மா பாபாவுடைய லைஃப் ஹிஸ்டரியை நாம் பார்த்துருக்கின்றோம். அவர் எப்படி ஒரு ட்ரஸ்டியாக இருந்தார். அவரோட தான் எல்லாமே, அனைத்தையுமே அவர் யஜ்யத்துக்காக எழுதி வச்சுட்டு ட்ரஸ்ட் பண்ணிட்டு தன்னை ஒரு அதில் பாலனை பெறுபவராக தான் தன்னை கருதினாரே தவிர எனது அவர் என்று நினைக்கவே இல்லை. அதை விட ஒரு பெரிய தீவிரமான முயற்சி அப்படின்னா மைப்பன் மற்றும் மேராப்பன், இந்த ரெண்டுலையுமே அவர் முழுவதுமாக விடுபட்டிருந்தார். அதனால தான் அவரால் இந்த கம் கர்ச்சி செலவழிப்பதை சுருக்கமாக செய்ய முடிஞ்சது. நம்ம செலவில் சிக்கனமாக இருக்கிறதுக்கும் கருமித்தனமாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பாபா எப்பொழுதுமே நம்மளுடைய அனைத்து பொக்கிஷங்களையும் ஈஸ்வரிய சேவையில் பயன்படுத்தி, அந்த பயன்படுத்தின் மூலமாக பன்மடங்கு பலன்களை நாம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அதனால தான் சமர்ப்பன் என்பது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. அதில் நமக்கு வரக்கூடிய குவாலிஃபிகேஷன் என்னென்னா ட்ரஸ்டி தான். எப்படி ஒரு ட்ரஸ்டி அனைத்தையும் பாலனை செய்து கொண்டு இருந்தாலும் சரி, பயன்படுத்தி கொண்டு இருந்தாலும் சரி, அவருடைய மனதில் இது எனதல்ல, நான் ஒரு ட்ரஸ்டி என்ற உணர்வு இருக்கின்றதோ, அதே போன்று தான் நாம் இந்த உடலுக்கும் சரி, தேக சம்பந்தங்களுக்கும் சரி, நம்மளுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் சரி, எல்லாத்துலேயுமே மைப்பன் மற்றும் மேராப்பன் இந்த 2 இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம கர்ம யோகி வாழ்க்கையை வாழ முடியுது. அதனால தான் பாபா சொல்கிறார், தாமரை போல ஒரு தூய்மையான வாழ்க்கை உண்டு. தாமரை சேத்துல முளைச்சாலும் கூட, இன்றைக்கி வானிலை பாபா ஸ்பெஷலாக சொன்னார், அந்த தாமரைக்கு நிறைய கிழங்குகள்லாம் இருக்குமா, ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்குமா. ஆனால் அதுலேருந்தெல்லாம் கூட விலகி தண்ணியிலையும் கூட இருந்தாலும் தண்ணியே ஒட்டாமல் இருக்கின்றதோ, அதே போன்று நாம் விடுபட்ட உணர்வோடு இருக்க வேண்டும். முதல்ல தேக உணர்வுலேருந்து விலகி நான் ஆத்மா என்ற ஒரு உணர்வில் இருக்க வேண்டியது. உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் என்ற உணர்வில் இருப்பது இந்த சங்கம யுகத்தினுடைய சர்வசிரேஷ்ட பிராமண ஆத்மா என்ற சுமிருத்தியின் மூலமாக தான் நாம் சக்திசாலியான ஆத்மாவாக ஆக முடிகின்றது.
ஆக பிரம்மா பாபாவுக்கு சமமாக இருப்பதில் இன்று நாம் பார்க்கின்ற 14வது எபிசோடில் கம் கர்ச் பாலா நஷீன். ஆக நாம் எதையுமே அளவுக்கு அதிகமாகவும் செலவு பண்ண முடியாது. ஏன்னா எதுவுமே அளவுக்கு அதிகமாகும் போது ஆபத்தை தான் கொடுப்பதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். ஓம் சாந்தி.